ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்துட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ அப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லரிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபோல்டிங் ஏஜ் நம்ம பக்கம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரா எஜஸ் கட் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் ஆர் 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வந்துட்டு ஓரளவு அயன் பண்ணிக்கோங்க முடிஞ்சால், இல்லைன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கிற அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அளவு ப்ளவுஸ் வந்துட்டு லைனிங் ப்ளவுஸாக வாங்கிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அளவுகள் வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நம்ம கீழே மடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் விடுவோம். அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம போட்ட லைன் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளவுஸ் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம நெக்லைன் வந்துட்டு எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கு. ப்ளவுஸ் அப்படியே நகர்த்தாமல் ஆம் ஹோலில் ஒரு மார்க் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஆம் ஹோலில் மார்க் கொடுத்தாச்சு. பேக் பார்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 13.25 இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த 13.25 இந்த சைடு நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். 13.25 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் மேலே. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. ஸோ நம்ம இங்கே அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி பிடிச்சு லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுகளை குறிச்சிக்கோங்க. அடித்து பிடிச்சு இழுத்து அதே மாதிரி ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் குறிச்சிக்கோங்க. இல்லை அளவு ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்ப அகலமாக இருக்குது, எங்களுக்கு இந்த அளவு வந்துட்டு ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3 அளவுகள் மட்டும் குறிச்சிக்கோங்க. என்னென்ன அளவுகள்னால் நெக் ரவுண்டோட ஹைட் எவ்வளோ, இடுப்பு சுற்றளவு எவ்வளோ, ஆம்ஹோல் அளவு எவ்வளோங்கிறத மட்டும் குறிச்சிக்கோங்க. குறிச்சதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸை ரிமூவ் பண்ணிடுங்க. அளவு ப்ளவுஸில் ஹைட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோங்கிறத மார்க் பண்ணிடுங்க. அந்த ஹைட்டில் இருந்துட்டு 36 இன்ச் சைஸ் இருக்கிறவங்க வரைக்குமே நீங்கள் இந்த கேப் வந்து 2.5 இன்ச் கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா வெளியே 1/4 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சஸ்க்கு கொடுத்துருவோம். ஷோல்டர் வந்துட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸில் அளந்துக்கோங்க. ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னா 2 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஸ்டிச்சுக்கு விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் 2 இன்ச் எடுக்கணும். 2 இன்ச் விட்டு அதுக்கப்புறமே அங்கே நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் வந்துட்டு லைன் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இந்த அளவு எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். 5.5 இன்ச் வருது. இதே 5.5 இன்ச்சு தான் நீங்கள் ஆம் ஹோல் ஹைட்டாக வந்துட்டு வைக்கணும். கரெக்டாக வருது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு, நெக் வித்து வந்துட்டு நம்ம 2.5 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதெல்லாம் இப்போ ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இந்த கேப் எவ்வளோ இருக்கு விட்டோம் அப்படிங்கிறத அளந்துக்கோங்க. அதே அளவை இங்கே குறிச்சிருங்க, இல்லைன்னா கிராஸ் ஆகிரும். இது ஆம் ஹோலோட ரெடி அளவு. ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் விடலாம். அதே மாதிரி கீழே இடுப்பு சுற்றளவு வந்துட்டு நம்ம ரெடி அளவு தான் குறிச்சிருக்கோம். இதிலிருந்து டாட்காக 1 இன்ச்சும் 1.5 இன்ச் வந்துட்டு சீம் அலவன்ஸாக மார்க் பண்ணிடலாம். ஆம் ஹோல்லையும் இங்கேருந்து 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸாக மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஆம் ஹோல் வரைகிறதுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணி நம்ம இப்படி மார்க் பண்ணுவோம். இல்லை அளவு ப்ளவுஸே வச்சு எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் இந்த ஆம்ஹோல்லையும் ஈவனாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சுருட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்டிச் வந்து தெரியும். ஆம்ஹோல் வளைவு. ஸோ நம்ம இந்த 1.5 இன்ச் எடுத்து குழிவாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இந்த பண்ண மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் ஆம்ஹோல் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறம் ஆம்ஹோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டேப் வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆம்ஹோல் வந்துட்டு பிடிப்பாக இருக்கும். டேப் வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது அளவுகள் வந்துட்டு கூட குறைய வந்தது அப்படின்னா இந்த லைனை கீழே இறக்கியோ அல்லது மேலே ஏற்றியோ நெக்லைன் வந்துட்டு நைட்டாக யூ எடுத்து விட்டாச்சு. இது வந்து ரொம்ப யூவாலாம் இருக்காது, பாவில் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். வாங்க அளவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஃப்ரண்ட்டை விட்டுட்டு பேக்கை ரெண்டையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட் ரெண்டையும் சேமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது கரெக்ட் ரெடி அளவு இது. ஸோ ரெடி அளவில் வந்து கரெக்டாக நிற்கும். இப்போ நம்ம பேக் பார்ட்டோட ஹைட் வந்து செக் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டோட ஹைட் செக் பண்ணுறதுக்கு ஷோல்டர்லேருந்து டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், ஷோல்டர் ஜாயிண்ட்டும் நம்ம மடிச்சடிச்சிருக்கிற இடமும் கரெக்டான அளவில் இருக்குது. அடுத்து நம்ம ஆம் ஹோல் வந்துட்டு செக் பண்ண போகிறோம். எப்போவுமே ப்ளவுஸ் நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அது அப்போ தான் அளவுகள் எல்லாம் கரெக்டாக வரும். ரெடி அளவு அப்படிங்கிறது ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு உள்ளே இறக்கி தான் வரும். நம்ம எவ்வளோ விட்டுருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு வரும். ஸோ நம்ம செகண்ட் ட்ரா பண்ணியிருக்கிற லைனில் தான் நம்ம இப்போ செக் பண்ணணும். ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து வச்சுக்கோங்க. வச்சு இந்த ஸ்டிச்சும் இந்த செகண்ட் லைனும் வந்துட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல வருது. ஸோ 1/4 இன்ச்சு தான் முன்ன பின்ன இருக்குது. ஸோ நம்ம ஆம் ஹோல் வந்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ரா எட்ஜஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நார்மல் ப்ளவுஸு, நம்ம பைப்பிங் மெத்தட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நெக்லைன் வந்துட்டு இப்போயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீட்டாக ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்துட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். அர்காட் கொடுக்க மறந்துடாதீங்க. பின்ன அர்காட் வந்துட்டு ஆம் ஹோல்லையும் இந்த இடத்துல கொடுத்துடலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் கட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், ஃபிட்டாகவும் இருக்கும். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்.